கூப்பிடுங்கம்மா, உள்ளூரையும் கூப்பிடுங்க. வாத்தான் மட்டும் அருள் இறங்குற வரையும் அது மட்டும் நீங்கள் கூப்பிடணும். சரியா? சும்மா அந்த பக்கம் மாட்டிருக்கேன். அத்தா ஈஸ்வரி தாய் நத்தத்து மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி. இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை? மன நிம்மதியில் துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்கு. ஆத்தா ஈஸ்வரி குரலை கேட்க ஓடி வந்து உட்காந்துருக்கு. ஆத்தா தாய் இந்த ஏழை மக கண்ணீரும் கம்பளுமா அவன் வந்து உட்காந்துருக்கு. தாய் மன நிம்மதியே இல்லை தாயின்னு கேட்குது. ஆத்தா ஈஸ்வரி தாய் வா, ஏழைக்கு இறங்கி வா, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா. அந்த மகளுக்கு என்னத்தா பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது? அந்த குடும்பத்தில் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எதா இருந்தாலும் தீராத பிரச்சனை தீக்கணும். மன நிம்மதியை கொடுக்க வரணும். கட்ட அவுத்தறி தான் வச்சவ பெரியாள் நீமே பெரியாள் என் பிள்ளைக்கு வரணும். அத்தா ஈஸ்வரி தாய் வா, அள்ளும் பகலும் துன்பமே வாழ்க்கைன்னு சொல்லுது. யாரும் எதனால யார் தாய் இந்த என் பிள்ளைக்கு துன்பத்தை கொடுக்குறது? ஆத்தா ஈஸ்வரி கண்கலங்கி நிற்கிற மக கெதியே யாருமே இல்லை. அனாத தெய்வத்தை தவிர நாட்டை சொல்லி அழுதல்லைன்னு சொல்ற. நீ ஒரு பெண் தெய்வத்தை வணங்கி வரியாத்தா? அந்த தெய்வத்தை கைவிடி, அந்த தெய்வம் உனைய வந்து தூக்கி விடு. சொல்லி அழுகிறப்பெல்லாம் அந்த தாய்கிட்டத்தையும் சொல்லி அழுகிறியா? உண்மையா பையா? நீ இருந்து என்னை கஷ்டப்படுத்துறியேன்னு கேட்குற. மன நிம்மதியில் 10 காசு உன் வீட்டில் வச்சு எடுக்க முடியாது. உண்மையா பையா? தரித்திரியமும் பஞ்சமும் கஷ்டமும் நிறைஞ்சு போய் நிற்கிது உன் குடும்பம். யார்கிட்ட போய் நிற்கிற? திருவோடு எடுக்காத ஒன்றுதே என் நிலைமைன்னு சொல்லியிருக்க. என் பிள்ளைய சம்பாதிக்கிற வயசில் இருந்து சம்பாதிக்க முடியலையா? உண்மையா பையா? எதுக்கு எங்கே போனாலும் முடங்கி கிடக்குதாயி. இப்போ சண்டை வேலை கொஞ்சம் இப்போ இல்லை தாயி, இப்போன்னு நினச்சிக்கிறாத. உன் பங்காளியில் ஒருத்தவங்க கூட உனக்கு சண்டை வந்துச்சா? இப்போ இல்லை, முன்னாடி. சரியா? வந்துச்சா? ஞாபகம் இருக்கா இல்லையா? சரியா தாயி? உன் பங்காளி இருக்கானாத்தான்? இப்போ பேசிகிட்டு இருக்கியா? இல்லை. பிரச்சனையா இருக்கா? அப்புறம் யாரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? கூட உடம்பு பங்காளியா தாயி? இல்லை வெளியில நிறைய பங்காளி இருக்கிறா? 2ஆம் பங்காளி 3ஆம் பங்காளி? அத்தா உடம்பு பங்காளியில் ஒருத்தன். சரி. 2வது பங்காளிலேயே ஒருத்தன் ஏட்டி குட்டி பேசுகிறவன் இருக்கேன். இருக்கேனா இல்லையா? உனக்கு தெரியுமா தெரியாதா? நாம சரியா தாயி? உன் குடும்பத்தை வீணை அடித்தவங்களே அன்னைக்கு இன்னைக்கு வாங்கிதேன். சரியா? நீ என்னைக்கு இந்த மனைக்கு மாங்கலையை முடிச்சு வந்தியோ அன்னையிலேருந்து அல்லும் பகல் வம்பு வளர்த்துக்கு பஞ்சமே இல்லை. உண்மையா பையா? சொல்லுதாயி? சண்டை வம்புக்கு பஞ்சமே இருக்காது. சரியா? இன்னைக்கு ஆடு இருந்து மாடு இருந்து கோழி இருந்து சொத்து இருந்து சுகம் இருந்துன்னு எதுவுமே இல்லாத நிராகரி மாதிரி இருப்பேன். சரியாக்கா? எல்லாமே இருந்து இல்லாத மாதிரி தெரியுது. இல்லை. சரியா? இருந்து இல்லாத மாதிரி தெரியுது. எதுனால ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா தாய்? நான் கும்பிடுற தெய்வம் தூங்கிடுச்சான்னு கேட்டேன். கேட்டியா இல்லையா? கேட்டேன். கும்பிடுற தெய்வம் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு கேட்டுட்டேன். சரியா? ஒரு நேரம் கூட தட்டி எழுப்ப மாட்டேங்கிற, செஞ்சவளையும் கேட்க மாட்டேங்கிற, எங்களையும் தலை தூக்கி நடக்க விட மாட்டேங்கிற, எங்களையும் போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கேன்னு கேட்குறேன். அமுக்கி அமுக்கி நாங்கள் வந்து இருக்க கஞ்சிக்கு திருவோடு எடுப்போமான்னு கேட்குறேன். எதை செஞ்சாலுமே வெற்றி இல்லைத்தா. வெற்றி இல்லைத்தா. இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடுத்து என்னை முடிச்சு கொடுன்னு வந்து உன் வாசலில் வந்து நிற்கிறேன். இன்னைக்கு வந்து சொல்லி வரீந்தாய் கேளுத்தா. இன்னைக்கு வந்து எதை செஞ்சாலுமே வெற்றி அடைய மாட்டேது. ஓடி ஓடி நீ எதை செஞ்சாலுமே படுத்துட்டே கிடக்குது. இன்னைக்குன்னு சொல்கிற வார்த்தை நாளைக்கா போகுது. உன் மனசை வலிக்கத்தே தான் வைக்கிது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. சரியா? இன்னைக்கு வந்து நான் நல்லா இருக்கணும், 4 பேத்துக்கு முன்னாடி என் பிள்ளைய நல்லா இருந்தால் போதும்னு சொல்லுவேன். என் வாழ்க்கை போச்சு. இன்னி வந்து என் வாழ்க்கையை எடுத்து பேச நான் வரலேன்ட்டேன். நான் என்னைக்கு மாங்கல்யம் முடிச்சுன்னா அன்னையிலேருந்து என் வாழ்க்கை போச்சு. ஏதோ 2 பிள்ளைகளை மட்டும் பேருக்கு பெற்று வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். உண்மையா பையா? சரியா தாயி? இன்னைக்கு என் பிள்ளைக்கு மாங்கல்யம் முடிச்சு என் பிள்ளைக்கு வந்து சொந்தத்தில் முடியுமா அந்நியத்தில் முடியுமா எதில் முடியும்னே தெரியலேன்ட்டேன். சரியா தாயி? எட்டித்தே போகிற தவிர கிட்ட வர மாட்டேங்குது. என் பிள்ளைக்கு சாதகம்லாம் நல்லா இருக்குது. சாதகத்தில் எந்த கோளாறுன்னு சொன்னது இல்லை. சரியா தாயி? என் பிள்ளைக்கு சாதக கோளாறு யாரும் எதுவுமே சொன்னதில்லை. சரியா? ஆனாலும் இருந்தாலும் தட்டி போகுதுன்னு மன வலிக்குது. சரியா தாயி? என் பிள்ளைகளோட சின்ன பிள்ளையோட மாங்கல்யம் முடிச்சு இன்னைக்கு பிள்ளையோட நிற்கிதுன்னு சொல்கிற. உண்மையா பையா? சின்ன பிள்ளையோட மனம் முடிச்சு மாங்கல்யம் முடிச்சு பிள்ளையோட நிற்கிறப்ப எனக்கு பற்றி எரியுது தாயி. என் பிள்ளை என்ன பாவம் செஞ்சு எனக்கு பிள்ளையா பிறந்ததுனால என் பிள்ளையை நான் வச்சு அழகாக்குறதான்னு கேட்குறேன். சரியா தாயி? என் பிள்ளைக்கு சீக்கிரமே மாங்கல்யம் முடிச்சு கொடு. நான் வேறு எதுவும் கேட்கல. சரியா தாயி? பசியோ பட்டினியோ வறுமையோ அது மனசில் பிறந்த எல்லாருக்கும் உண்டுன்னு நானும் நினச்சிக்கிட்டேன். ஆனால் என் பிள்ளைக்கு மாங்கல்யம் முடிச்சு கொடுக்க இவ்வளவு ஏன் தாமதமாகுதுன்னு கேட்குறேன். சரியா? நல்லா சீரும் சிறப்புமாக என் பிள்ளைக்கு நான் செஞ்ச என் பிள்ளைய வாழ்கிறத நான் கண்ணால் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறேன். சரியா தாயி? எட்டி போகிறதுனால எனக்கு ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க, அதுக்கு பதிலே இல்லாமல் போயிடும் அப்புறம். சரியா தாயி? கேட்குறாங்க சொல்கிறாங்க, நெருங்கி வர முடியல. சரியா தாயி? என் பிள்ளைக்கு மாங்கல்யம் மட்டும் எடுத்து கொடுத்தான்னு கேட்டுட்டேன். சரியா? நீ சொந்தத்தில் எடுத்து கொடுப்பியா அந்நியத்தில் எடுத்து கொடுப்பியா அதெல்லாம் நான் கேட்கல.
சரியா தாயி? ஆமாக்கா. நான் எனக்கு சொந்தத்தை நான் பெருசாக விரும்பலைன்ட்ட உண்மையா பையா? ஆமாக்கா, நான் எதையுமே விரும்பல. மாங்கல்யம் எடுத்து கொடுத்து சரியா தாயி? எனக்கு சொந்தத்திலவே முடியணும் அப்படின்னா நான் விரும்பலைன்னு சொல்லிட்டேன். சரியா? என் பிள்ளைக்கு வர அரசன் நோய் நொடி இல்லாமல் காலம் பூரா ஒரு இடத்துல வந்து என் பிள்ளை வந்து அடிமைக்கு போய் இருக்கக்கூடாது. சரியா? 10 ரூபா சம்பாரித்து என் பிள்ளைக்கு வந்து எந்த கஷ்டம் நஷ்டம் வரக்கூடாது. என் பிள்ளை பட்ட கஷ்டம்லாம் போதும். சரியா தாயி? என் பிள்ளைக்கு ஒரு உத்தியோகத்தில் இருக்க வேணாம், 30 நாள் உழைக்கிற வேணாம், சம்பளம் கை நிறைய வாங்குற மாப்பிள்ளையத்தையும் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். சரியா தாயி? என் பிள்ளைக்கு வந்து மன நிம்மதியை கொடுக்க நீ வரணும்னு சொல்லிட்டேன். என் பிள்ளையுமே வந்து கல்யாணம்னு சொல்லி என் பிள்ளை இப்போ மன வருத்தத்துக்கு ஆளாயிருச்சு. சரியா தாயி? என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த பிள்ளைய. இந்த இடத்துல வருது அந்த இடத்துல வருதுன்னு பேருதையா தான் வருது, வர்றது அமைய மாட்டேங்கும்போது மனசு வலிக்குது. அதுக்கே ஒரு நேரம் கச்சு போச்சுப்பேன். சரியா? இந்த தாயிட்ட வந்துட்ட தாயி, இன்னும் 3 மாசந்தே என் பிள்ளை மாங்கல்யம் முடிச்சிடும். சரியா தாயி? கிழக்க இருந்தே வருவேன் அரசே. சரியா தாயி? கிழக்க சொந்தம்னு சொல்லிக்க மாட்டேன், ஒரு ரத்த சொந்தம் இல்லை, அந்நியத்தில் சொந்த வழியில் வந்து யாரோ ஒருத்தர் சொந்தம், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அந்நியமும் இல்லை, ரொம்ப சொந்தமும் இல்லை தாயி. சரியா? எட்டிகிட்டே வருது, ரொம்ப கிட்டத்தில் இல்லை. சரியா? ரொம்ப எட்டத்தில் இல்லாமல் கொஞ்சம் தூரம் நீ போயிட்டு வர்ற தூரத்தே வரும், கிழக்கதே உனக்கு அமையும் பிள்ளைக்கு. சரியா? நான் முடிச்சு வைக்கிறேன். சரியா தாயி? நான் முடிச்சு வைக்கிறேன். தாயை தேடி வந்துட்டு இல்லத்தா, நான் முடிச்சு வைக்கிறேன் தாயி, நீங்கள் கவலைப்படாத. இனிமேல் எனக்கு அழுக வந்து கண்ணில் கண்ணீர் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரியா தாயி? நான் யார்ட்டையும் போய் சொல்லி அழுகவும் இல்லை. சரியா? நான் எல்லாரும் இருந்து அனாதேன்ட்டேன். உண்மையா பையா? இன்னைக்கு தெய்வத்தை தவிர நான் யார்ட்டையும் சொல்லி அழுக முடியாது. உதவி செய்கிற பேரில் எல்லாமே ஓகத்தில் செஞ்சுட்டு போயிட்டாங்க. என்ன தாயி? ஆமாட்டா. அதனால நீ தாயே கெதின்னு இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ நீ கேட்டு வந்த வரத்தை கேட்டு வாங்குதா? எனக்கு என் பிள்ளைக்கு நல்ல மாலை எடுத்து கொடுக்கணும். என் வீட்டில் இருக்கிற கடனை உனக்கு தெரியும், அதை முடிக்கணும். அவ்வளோதான். என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும். மற்றபடி எனக்கு எதுவும் வேணாத்தான். நான் முடிச்சு தரித்தா. என் பிள்ளைக்கு சீக்கிரமே மாங்கல்யம் முடிச்சு அரசு எனக்கு கை நிறையா வருமானத்தை கொடுத்து என்னால் முடியலைன்னு சொல்லிட்டே மனசு நொந்து போய் உட்காந்துட்டேன். சரியா? நான் பொண்ணாக பிறந்துட்டேன், நான் எங்கிட்டு போய் பறக்கிறதுன்னு கேட்டுட்டேன். சரியா தாயி? இருந்த இடத்துல இருந்து நான் வந்து கண்ணீரை மட்டும்தான் காணிக்கையாக கொடுக்குறேன், வேறு என் கை கொடுக்குறதுக்கு எனக்கு காணிக்கை இல்லை தாயின்னு சொல்லிட்டேன். சரியா தாயி? என் தாய் வந்துட்டா, இந்த மகளுக்கு வந்து ஆத்தா நீனே கெதின்னு சொல்லியிருக்க, வேறு யாரும் இல்லைத்தான்னு சொல்லிட்டேன். இந்த தாய் முடிச்சு வைக்கிறீ புடி தாயி. தம்பி எங்கடா உன அம்மா வந்து உங்களுக்கு என்ன நினச்சி வந்தீங்களா அதை அருள சொல்லிச்சா?